சம்பள பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாத நிலையில் அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாது பெருந்தோட்ட மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பண்டாரவளை எல்ல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கும்பல்வெல துடங்குல தோட்டமே இது. சம்பள பிரச்சினை தீர்க்கப்படாத நிலையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இந்த மக்களின் அடிப்படை தேவைகளும் இற்றி வரை பூர்த்தி செய்து கொடுக்கப்படவில்லை. ஊற்றெடுக்கும் அருவிகளை கொண்ட எழில் கொஞ்சம் மலையகத்தில் குடிநீருக்கான தவிப்பென்பதை எங்கு நாம் ஏற்றுக்கொள்வது? துடங்குல பகுதியில் உள்ள சுமார் 100 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் குடிநீரை பெறுவதில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுத்தமான குடிநீரை பெறுவதற்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இவர்கள் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. லீவ் அன்னைக்கு கூட எங்களுக்கு இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறதுக்கு இல்ல. காலையில இருந்து விநாயகர் கோயில போயிட்டு நாங்க தண்ணி தூக்குறோம். 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் தண்ணி பிரச்சனை சொன்னீங்கன்னா அது இந்தா செஞ்சு தாரேன்றாங்க. வாராங்களும் இல்ல போறாங்களும் இல்ல. எங்களுக்கு இதே பிரச்சனையா தான் நாங்க வாழ்க்கை பூரா தண்ணி தூக்கியே சாகுறோம். தண்ணினா இந்த அறவே தரமாட்டேங்கிறாங்க. வந்து பாக்குறாங்க போயிடுறாங்க. செஞ்சு தரோம்னு சொல்றாங்க, செய்யவும் மாட்டேங்கிறாங்க. நாங்க இதை என்ன செய்யறது? இன்னைக்கு லீவு நாள். நாங்க இன்னைக்கு சரி இந்த பிள்ளைகளோட ஒழுங்கா இருப்போம், வீட்டுகளில் இருப்போம் நினைச்சு வந்தாலும் நாங்க தண்ணி தூக்கிட்டு தான் இருக்கிறோம். தமது அடிப்படை தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து தருவதுடன் காலத்தை இழுத்தடிக்காமல் சம்பள பிரச்சினைக்கும் விரைவில் தீர்வை பெற்றுத் தருமாறு மக்கள் கோருகின்றனர். 2500 ரூபாய் தாரே நீங்க, அதுவும் கிடைக்கல. 100 ரூபாய் சம்பளம் போட்டு தாரே நீங்க, அதுவும் கிடைக்கல. தோட்ட தொழிலாளி என்ன தின்னுட்டு கொழுந்து எடுக்கிறது, மண்ணையா திங்கிறோம். அதுவும் 18 கிலோ இல்லாட்டி பேர் இல்லைங்கிறாங்க. திகாம்பரமும் உண்ணாத்தானே இருக்கிறாங்க. ஏன் அந்த சம்பளத்தை பத்தி 2 பேரும் பேச இயலாது? அதே மாதிரி அரசாங்க ஊழியருக்கு ஒரு நாளைக்கு ஸ்டே கடிச்சு விட்டு வேலை நிப்பாட்டு சம்பளத்தை போட்டுறாங்க. எதுனால எங்களுக்கு சம்பளம் கொடுக்க இயலாது? என்ன காரணம்? தோட்ட தொழிலாளி மாதிரி ஒரு பிச்சைக்கார மாதிரியா வச்சிருக்காங்க. எல்லா மந்திரி மருந்து ஒருத்தருக்கு போட்டி போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க. எங்க ஒரு சம்பளத்தை பத்தி எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு முடிவே கிடைக்குதுல. நாங்க தோட்ட தொழிலாளிகள் தான் ஒண்ணும் இல்லாம கஷ்டத்திலேயே இருக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்க முடியாம. திகாம்பரம் ஐயா அவரும் சொன்னாரு சம்பளத்தை கூட்டி தரோம்னு 6 மாசம் அவரும் சொன்னாரு. கடைசியில அவங்க எல்லாம் யாருமே இந்த சம்பளத்தை கூட்டி தரணும்னு சொல்லிட்டு ஒருத்தருமே எங்களுக்கு இன்னும் கூட்டி கொடுக்கல.